பேரன்பு மிக்க முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். துலா ராசியாளர்களே, சனி மீனத்தில் அமர்ந்தவுடன் உங்களின் வாழ்க்கையில் ஒரு அமைதியான ஆனால் ஆழமான மாற்றத்தை தொடக்குகிறான். சனி இருக்கும் இடம் 6ஆம் பாவம். மீனம் துலா ராசிக்கு 6ஆம் இடம். இது எதிரிகள், கடன், நோய், போட்டி ஆகியவற்றின் ஸ்தானம். ஆனால் சனி அங்கு அமரும்போது ஒரு விசேஷம் இருக்கிறது. எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்குத்தான். மறைமுக எதிரிகள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். நீங்கள் நம்பிய ஒருவரின் உண்மை முகம் தெரியும். நண்பன் போல இருந்தவன் போட்டியாளன் என்று வெளிப்படும் காலம் இது. உங்கள் பண வரவு உழைப்பாலே வரும். சனி சொல்வான், எளிதாக கிடைத்த பணம் நிலைக்காது. ஆனால் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் மட்டும் நிலைத்து வளரும். குடும்பத்தை பொறுத்தவரை அதில் பொறுமையும் சோதனையும் அவசியம். சில சமயம் உங்களுக்கு என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற உணர்வு வரும். அது சனியின் உள் மாற்ற பாடம். உடல் நலத்தை பொறுத்தவரை சிறிய எச்சரிக்கை சொல்கிறேன். உடல் அழுத்தம், மன அழுத்தம், சோர்வு, உடல் எடை அல்லது சர்க்கரை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. சனியின் பார்வைகள் மீனத்திலிருந்து 8ஆம் இடம் ரிஷபம், திடீர் மாற்றங்கள் ஏற்படும். 12ஆம் இடம் கன்னியை பார்க்கிறான், செலவு அதிகரிப்பு. 3ஆம் இடம் தனுசு, அது துணிச்சலும் சோதனையும். ஆனால் ஒரு ரகசியம் சொல்கிறேன், துலா ராசிக்கு சனி முழுமையாக தீங்கு செய்ய மாட்டான். ஏனெனில் சனி உங்களுக்கு யோககாரகன். துலா ராசிக்கு சனி ஏன் யோககாரகன் தெரியுமா? துலா ராசியாளர்களே, ஒரு பெரிய ரகசியம் உண்டு. பல ராசிகளுக்கு சனி பயம்தான். ஆனால் துலா ராசிக்கோ சனி யோககாரகன். துலா ராசிக்கு 4ஆம் பாவம் மகரம், 5ஆம் பாவம் கும்பம். இந்த 2 பாவங்களுக்கும் அதிபதி சனி பகவான். 4ஆம் பாவம் என்ன தரும்? வீடு, சொத்து, வாகனம், மன அமைதி தரும். 5ஆம் பாவம் என்ன தரும்? புத்திர பாக்கியம், கல்வி, புகழ் ஆகியவற்றை தரும். இந்த 2 சக்தி வாய்ந்த பாவங்களையும் ஒரே கிரகம் ஆளும் போது அந்த கிரகம் யோககாரகன் என்ற பெயரை பெறுகிறது. அதனால் துலா ராசிக்கு சனி சொல்வான், நான் சோதனை கொடுப்பேன், ஆனால் இறுதியில் உன்னை உயர்த்துவேன் என்று. அதனால் சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி சனியை வணங்கினால் யோககாரக சனியின் அருள் பல மடங்கு கூடிவிடும். மீனச்சனி காலத்தில் துலா ராசிக்கு எந்த உறவால் பாதிப்பு அதிகம் தெரியுமா? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மீனம் துலா ராசிக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் குறிக்கும் விஷயங்கள் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் வேலை சூழலையும் மறைமுக விரோதத்தையும் குறிக்கிறது. அதனால் இந்த சனி காலத்தில் துலா ராசியினருக்கு நேரடியான பகைவர்களால் அல்ல, நெருங்கிய உறவினர்களால் தான் சிக்கல் உருவாகும் என்று ஜோதிடம் கூறுகிறது. வேலை இட உறவுகள் முதலில் கவனிக்க வேண்டியது வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள். நண்பர்கள் போல நடந்து கொண்டு உங்கள் முன்னேற்றத்தை பொறாமைப்படும் ஒருவர் இருக்கலாம். வேலையிடத்தில் உங்கள் திட்டங்களை, உங்கள் ரகசியங்களை அனைவரிடமும் நீங்கள் பகிர வேண்டாம். மாமன் மச்சான் உறவுகள் 6ஆம் பாவம் சில சமயம் மனைவி பக்கம் உள்ள உறவுகளையும் குறிக்கும். அதனால் மாமன் மச்சான் உறவினர் பக்கம் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது. சகோதரர்களுடன் போட்டி. தனது 10ஆம் பார்வையை சனி தனுசின் மீது செலுத்துவதால் சிலருக்கு சகோதரர்களுடன் சிறிய போட்டி அல்லது மன வருத்தம் தோன்றலாம். கடன் அல்லது பண உறவு, நண்பர் அல்லது உறவினருக்கு பணம் கொடுத்தல் அல்லது வாங்குதல் மூலம் சிக்கல் உருவாகலாம். இதனால் இந்த சனி காலத்தில் பணம் சம்பந்தமான உறவுகளை மிகவும் கவனமாக நீங்கள் நடத்த வேண்டும். சுருக்கமாக சொன்னால், மீனச்சனி காலத்தில் துலா ராசிக்கு பகைவர்கள் தொலைவில் இல்லை, நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல செய்தி, சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் இறுதியில் துலா ராசியே வெற்றி பெறும். ஆகவே துலா ராசியாளர்களே, மிகவும் எச்சரிக்கையாக உறவுகளிடத்தும் நண்பர்களிடத்தும் நடந்து கொள்ளுங்கள். முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்காக நான் அன்றாடம் வழிபடும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி அம்பாள் சமேத
கைலாசநாதர் திருவுருளுக்காக வேண்டுகிறேன். முடிந்தால் ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோவிலில் அமைந்துள்ள பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி அம்பாள் சமேத கைலாசநாதரை வழிபட வந்து செல்லுங்கள். நிச்சயம் துளாராசியினர் வெற்றி பெறுவர். இந்த 7.5 சனி யோககாரகனாகவே உங்களுக்கு யோகத்தை வழங்குவான். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. முதலில் முக்காலம் அறிவோம் காணொளிக்கு நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள். விரும்புங்கள், பகிருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள்.